ஹாய் கைஸ், நான் உங்கள் ஸ்ரீனி. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எப்படி நீங்கள் ஒரு யூடியூபராக மாறுறது, எப்படி நீங்கள் உங்கள் ஓன் கேரக்டரை க்ரியேட் பண்ணி அதை ஒரு சாஃப்ட்வேரில் ரன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒரு கேரக்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுலேருந்து எப்படி நீங்கள் அதை ஸ்ட்ரீம் பண்ணுறது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த வீராய் ஸ்டூடியோங்கிற இந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் கூகுளில் போய் வீராய் ஸ்டூடியோன்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த யூசர் ஃபேஸ் கிடைக்கும். ஓகே, ப்ரெஸ் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இந்த வீராய் ஸ்டூடியோங்கிற ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப்பனீஸில் இருந்தது. ஸோ அதனால் யாருமே இந்த வீராய் ஸ்டூடியோ ட்ரை பண்ணல. பட் இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 4 மினிட்ஸில் டவுன்லோட் ஆகி காமிக்குது. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. கைஸ், இப்படி தான் வீடியோ ஸ்டூடியோ இருக்கும். இதுதான் யூசர் ஃபேஸ் பார்த்துக்கிட்டு தெரியும். நம்மளுக்கு கேட்கனே நிறைய டிஃபால்ட் கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதை ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த கேரக்டரை கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகே, கேரக்டர் லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுவோம். வந்துருச்சு. நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இருக்குது கேரக்டர். டிஃபால்ட்டாக நம்மளுக்கு ஒரு நிறைய கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை அப்படியே எடிட் பண்ணுறனால எடிட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்களே ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணுறனால பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணுவோம். வெளியே போய்க்கலாம். ஓகே, வெளியே வந்துட்டோம். பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்துக்கிட்டோம்னா நீங்கள் இதிலிருந்தே கூட சூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு மாடல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இதை எடுத்துக்கலாம். நீங்கள் பப்ஜி மாதிரி கேம்ஸ்லாம் விளாண்டுருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். ஸோ ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணுறது அவ்வளோ பெரிய பிக் டீல் கிடையாது. நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஐஸ் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துக்கலாம். செத்து போன மாதிரி இருக்கான். ஒயிட் ஆங்கிள் ஐஸ் கொடுத்துப்போம். ஹேர் ஸ்டைல் ஹெச்எஸ்ல பொண்ணு மாதிரியே இருக்கிறான்ப்பா. நம்ம நிறைய விஷயம் ட்ரை பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டான கேரக்டர் கிடைக்கும். மேக்ஸிமம் பொண்ணுங்களுக்கான டிசைன் தான் இருக்கும். ஸோ நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு பையனோட யூசர் ஃபேஸ் வந்துருச்சு. ஃபேஸ்க்கு போய்ப்போம். ப்ரோஸ் இங்கே எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் சாட்டிஸ்ஃபைனாக இல்லைனா கூட நீங்கள் இதில் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கலே ரொம்ப சிம்பிளான ஒரு எடிட்டிங் டூல். நீங்கள் யூடியூபிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனோட இருக்குது. ஸ்கார்ஸ் நம்ம இது எடுத்துப்போம். பாடி எதுவும் தேவையில்லை. ஓகே, இந்த பாடியை கரெக்டாக இருக்குது. ஸோ அவுட்ஃபிட் போய்க்கலாம். ரொம்ப ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்குது. பட் கேரக்டர் ஃபைனலாக முடிஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம்னா இந்த ஸ்டிஃப்னஸ் போயிடும். பார்த்தா நம்மளுக்கு அப்படி இருக்குது. எந்த காஸ்டியூம் போட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. ஓகே, அவ்வளோதான் கைஸ். இதுதான் நம்ம சிம்பிளாக ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்படி தான் ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணோம். நீங்கள் மிச்சதெல்லாம் இதில் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சும்மா கேம் எப்படி நீங்கள் உள்ளே போய் பார்ப்பீங்களோ அது மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒன்று ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸ்லேயே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் சும்மா நார்மலாக தான் போய்க்கிட்டேன். அதே மாதிரி ஹேர் ஸ்டைல்லையும் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது நம்மளுக்கு. ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். ரொம்ப சிம்பிளான இதுதான். அவுட்ஃபிட்லேயும் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது.
முன்ன இருந்ததுக்கு இப்போ நிறைய கொண்டு வந்துட்டாங்க. ஸோ யா, நான் என் கேரக்டரை டிசைன் பண்ணும்போது இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இல்லை, இப்போ நிறைய கொண்டு வந்துட்டாங்க. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு ஆப் பார்ப்போம். நம்ம வந்து இதை சேவ் பண்ணிப்போம். மறக்காமல் சேவ் பண்ணிடுங்க கைஸ். சேவ் பண்ணால் தான் ஒர்க் ஆகும், இல்லைனா வந்து திருப்பியும் வந்து சேவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டெலிட் ஆயிடாது கேரக்டர், நீங்கள் திருப்பியும் கூட வந்து இது பண்ணிக்கலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா சேவ் ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளுக்கு இங்கே. நான் வந்து என் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டீங்கனாலும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு திருப்பி நீங்கள் வந்து இங்கே போய் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். சேவ் பண்ணிங்கன்னா வந்து அந்த மாடல் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து இந்த ஆப் வந்து நம்ம வந்து கேரக்டரை க்ரியேட் பண்ணுறதோட இந்த ஆப்போட வேலை முடிஞ்சு. அதை ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்னொரு ஆப் தேவை. வாங்க அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கேரக்டரை வந்து ஓப்பன் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம சேவ் பண்ண மாடல் இங்கே இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம மாடல் இங்கே இருக்குது கைஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் இன்டு VRM ஃபைல்னு இருக்குது பாருங்கள், இதை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, VRM டைட்டில் சம்திங் கொடுத்துக்கலாம், கிரியேட்டர் சம்திங், எக்ஸ்போர்ட். இதுதான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் கைஸ். ஸோ மறக்காமல் இதை பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் என்ன சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண போகிறோம்னா VC Face அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். அவங்க வெப்சைட்குள்ளே போய்க்கலாம். டவுன்லோட் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் டவுன்லோட் பண்ணுறேன். நான் எங்கே டவுன்லோட் பண்ணேன். ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், VC Face வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். VC Face பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த சேவ் பண்ண அவதாரை வந்து நீங்கள் வந்து எடுத்து இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம சேவ் பண்ண அவதார் இங்கே இருக்க பாருங்கள், VRM ஃபைல். ஸோ அதனால தான் வந்து VRM ஃபைல் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட கேமரா ஆப்ஷன் வந்து கொடுத்துங்க. நான் OBS கொடுத்துருக்கேன். ஸோ வந்து கேமரா எல்லாமே வந்து OBS இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, கேமரா உங்கள்கிட்ட இல்லை இன்கேஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா உங்கள்கிட்ட கேமரா இருக்குங்கும் போது உங்கள் கேமரா ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கேமரா செட்டிங்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. கேமரா ஃப்ரேம் ரேட் எவ்வளோ வேணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. மேக்ஸிமம் நான் வச்சுருக்க அதே செட்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கேமரா மட்டும் உங்கள்கிட்ட கேமரா இருந்ததுன்னா, நல்ல கேமரா இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஓகே, இதுதான் நம்மளோட யூடியூபிங் கேரக்டர். நீங்கள் அவதார் செலெக்ஷனில் போய் வேறு அவதார் கூட எடுத்துக்கலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா இது என்னோட எப்பயும் யூஸ் பண்ணுற அவதார். ஸோ நம்ம புது அவதாருக்கு போய்க்கலாம். இதுலேயும் நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மிரரிங் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து உங்கள் கேமரா வந்து மூமெண்ட் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து கேமரா வச்சு பண்ணிங்கன்னா இந்த மிரரிங் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி போடணும்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடணும். இதை பற்றி தனியாக போடணும்னா பட் பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு யூடியூபர் ஆகிறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. பட் இந்த மிரரிங் ஆப்ஷன் மட்டும் இன்கேஸ் நீங்கள் ஒரு கேமரா வச்சு பண்ணிங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை என்ன மாதிரி OBSலேயே வச்சு பண்ணிங்கன்னா வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதுக்கு தேவையில்லை மிரரிங் ஆன் பண்ணி வைக்க. ஏன்னா நம்ம கேரக்டர் நவராது. ஸோ அப்படியே ஸ்டக்காகவே தான் இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் OBS ஸ்டுடியோ பற்றி பார்ப்போம். எப்படி வந்து நீங்கள் வந்து யூடியூபிங் ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்னு. ஓகே கைஸ், லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா OBS ஸ்டுடியோ. நிறைய பேர் கேட்குறீங்க OBS ஸ்டுடியோ எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு தெரியும். மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டு சாஃப்ட்வேர்னு பார்த்துக்கிட்டோம்னா OBS தான். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கும் OBS தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஸோ கூகுளில் போய்ட்டு உங்களோட சர்ச் இன்ஜினில் வந்து OBS ஸ்டுடியோன்னு போட்டிங்கனாலே வந்துடும். ஓகே, டவுன்லோட்ஸ் இதிலே கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம்.
டவுன்லோட் இதில் விண்டோஸ் விண்டோஸ் டவுன்லோட் இன்ஸ்டாலர் கொடுத்துருவோம். ஓகே பார்த்துக்கிட்டோம்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன், ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதுதான் கைஸ் OBS ஸ்டுடியோ. பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ் ஆஃப் த OBS ஸ்டுடியோ. இந்த OBS ஸ்டுடியோவில் தான் வந்து நம்ம லைவ் போடுறதுல எல்லாம் பண்ணிக்கலாம். பார்த்துக்கிட்டோம்னா இங்கே இருக்குது ஸ்டார்ட் ஸ்ட்ரீம். நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கனால வந்து ரெக்கார்டிங் காமிக்குது. ஸோ எப்படி வந்து நம்ம வீடியோ எடிட்டிங் வந்து இந்த OBS ஸ்டுடியோவில் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சோர்ஸஸ் போய்க்கலாம், கேம் கேப்சர் கொடுத்துக்கலாம், யூடியூபிங்னு கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் காமிக்கும். ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக் விண்டோன்னு கொடுத்துருங்க, கேப்சர் ஸ்பெசிஃபிக் விண்டோ. இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து இது செலக்ட் ஆகிருக்கு. நம்மளுக்கு பிசி ஃபேஸ் செலக்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் பிசி ஃபேஸ் என்ன லான்ச்சே பண்ணல. ஸோ லான்ச் பண்ணுவோம். மறக்காமல் இது வந்து பேக்ரவுண்ட் லான்ச் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம அவதாரை செலக்ட் பண்ணிப்போம், ஸ்டார்ட் கொடுத்துடலாம். என் வாய்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணுறது தெரியுது. ஸோ லான்ச்சர் வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். OBSக்குள்ளே போய்க்கலாம். இப்போ வந்து காமிக்குது பாருங்கள், இங்கே டிடெக்ட் ஆகுது. ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தோன்னே வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் நம்மளுக்கு சைட்லலாம் அந்த இதெல்லாம் காமிக்கும். என்ன பண்ணிடலாம்னா இதை வந்து நம்ம அப்படியே கிராப் பண்ணிப்போம். அப்புறம் இங்கே கொஞ்சம் இது காமிக்குது, ஸோ அதையும் கிராப் பண்ணிப்போம். இப்போ வந்து நம்ம யூடியூபர் ரெடி கைஸ். ஸோ மினிமைஸ் பண்ணி நம்ம இங்கே ஒரு ஓரமாக ஒரு மூலையை வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபுல் அவதார் தெரியணும்னா வந்து அதுலேயும் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது கைஸ். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது விசி ஃபேஸில் வந்து ஒரு பெரிய ஆப்ஷன். ஸோ அது வந்து தனி வீடியோவாக தான் போடணும். அதேமாதிரி OBSம் வந்து பெரிய சாஃப்ட்வேர். ஸோ அதுலேயும் வந்து நம்ம தனியாக பெரிய வீடியோ தான் போடணும் OBSை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரியும்னா மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக OBSை பற்றி வீடியோவோ இல்லை விசி ஃபேஸை பற்றி வீடியோ வேணும்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட ட்ரை பண்ணுறேன். பாய் கைஸ், see you later.